கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதோட என் தம்பியோட உயிர் மட்டும் கடைசி உயிராரு. நீ யார் உயிரும் போகாத அளவுக்கு அவங்க எல்லா உயிரும் காப்பாத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளினா கூட 200 ரூபா கேட்கறாங்க. ஒரு மாவு கட்டு போடுறதுக்கு 500 ரூபா கேட்கறாங்க. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உரிய சிகிச்சையின்றி உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரமேஸ்வரன் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேருந்து மோதிய விபத்தில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 4 நாட்கள் சிகிச்சையில் இருந்த அவர் மருத்துவர்களின் அலட்சிய மற்றும் உரிய சிகிச்சையின்மை காரணமாகவே உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதோட என் தம்பியோட உயிர் மட்டும் கடைசி உயிராரு. நீ யார் உயிரும் போகாத அளவுக்கு அவங்க எல்லா உயிரும் காப்பாத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளினா கூட 200 ரூபா கேட்கறாங்க. ஒரு மாவு கட்டு போடுறதுக்கு 500 ரூபா கேட்கறாங்க. 50 ரூபா கொடுக்குறாங்க, திரும்ப அதுக்கும் கூட கொடுங்கன்னு சொல்றாங்க. இதோட கடைசியா இருக்கணும். இனிமேல் யாருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது.